எனவே உங்களது காதலரை பொறுத்தவரை நீங்கள் இந்த தினம் அதை கட்டாயமாக நிறைவேற்றியே ஆக வேண்டும். உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் உங்களுக்கு செல்வாக்கு மற்றும் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இன்றைய தினம் நமது ராசிக்கு புதன்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டாக நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை இங்கே கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நண்பர்களே. நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்கள். Wish you many more happy returns of the day from today friends. வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2022ஆம் வருடங்க புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 21ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி தினங்க. கிரிவலம் செல்ல உகந்த நாள் இன்றைய தினம். அனைவருக்கும் இனிமையான கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. இன்றைய தினம் வீட்டில் தீபமேற்றி வழிபட வேண்டிய நாள். தீபமேற்றி இறைவனுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யலாம். குலதெய்வ வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும். ஏதாவது இனிப்பு பலகாரங்கள் செய்து நீங்கள் இறைவனுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு வீட்டில் தீபமேற்றி ஜெகஜோதியாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் 11 கூடிய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் உச்சமடைந்து சிறப்பான நிலையில் காணப்படுகிறார். மேலும் ராசி அதிபதி புதன் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்துள்ளது மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க. மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் 8 கூடியவன் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த வகையில் உங்களுக்கு பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமையப்படுதுங்க. நீங்களே சற்றும் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அலுவலக பணிகளுக்கு இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுங்க. நீங்க ஏதாவது ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு உங்களது திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைத்து பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மனமகிழ்ச்சி இன்றைய தினம் அதிகரிக்கும். இந்த தினம் அலுவலகத்தில் நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை அதன் மூலமாக உங்களுக்கு அமையுங்க. கொஞ்சம் நிதானித்து யோசித்து செயல்பட்டீங்கன்னா இன்னும் சிறப்பான நல்ல பலன்கள் நீங்கள் பெற முடியும். இன்றைய தினம் யாருடன் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் வருமானத்தில் கொஞ்சம் பற்றாக்குறை இருந்தாலும் நிம்மதியாகவே இருப்பீங்க. இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக உங்களது குடும்ப ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை யாரோடையும் ஷேர் பண்ணிக்காதீங்க நண்பர்களே. இந்த தினம் பிடிவாதமான சில பேர்கிட்ட உங்க கருத்தை திணிக்கக்கூடிய சில இயல்பை நீங்க தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. குறிப்பாக ஏதாவது பார்ட்டிகள் அல்லது ஏதாவது கூட்டங்களை நீங்க கலந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களது கருத்துக்களை யாருக்கும் திணிக்கும்படி நீங்கள் பேச வேண்டாம், நடந்து கொள்ள வேண்டாம். அது உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அமைத்துவிடும் என்பதால் கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்திவிடும் என்பதால் அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. இந்த தினம் வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கண்டிப்பாக தேவை நண்பர்களே. இந்த தினம் உங்களது வணிகத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் பணம் செலவிடக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் இந்த தினம் முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான சில நண்பர்கள் உங்ககிட்ட சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொஞ்சம் அதனால டார்ச்சர் இருக்கக்கூடிய சூழல் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் யோசிச்சு நிதானித்து செயல்பட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் உங்களால் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. அதை பயன்படுத்திக்கங்க. எந்த நேரத்திலும் நீங்கள் நிதானத்தை கைவிட்டு விடாதீர்கள் நண்பர்களே. இன்றைய தினம் கலைத்துறை மற்றும் நாடகத்துறை சம்பந்தப்பட்ட உறுப்பினர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சூப்பரான கிரியேட்டிவிட்டியான விஷயங்கள் இன்றைய தினம் மனதில் இருக்குங்க. புதுசாக உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. கிரியேட்டிவாக அது இருக்கிறதுனால மற்றவர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் மேல் நல்ல அபிப்பிராயமும் நல்ல ஒரு புகழ் செல்வாக்கு ஆகியவை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான விஷயங்களை நீங்க கூடுதல் ஆர்வம் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும். கலைஞர்கள் மற்றும் நாடகம் தொடர்புடையவர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப யோகமான அமைப்புங்க. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கையில அவர் சில கடமை உணர்வை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த தினம் இருக்குங்க. இந்த தினம் அதே தான். நீங்க எந்த விதமான கஷ்டமான வாக்குறுதிகளும் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை இந்த தினம் உங்களது காதலருக்கு நீங்க அளிக்க வேண்டாம் நண்பர்களே. அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே அதை தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே.
நேத்தைக்கு சொன்னதை இன்னைக்கு சொல்றேன். உங்களால நிறைவேற்ற முடியும் அப்படின்ற மாதிரியான உறுதியான நிலைப்பாடு இருக்கக்கூடிய விஷயங்கள இங்க வாக்குறுதிகள் கொடுக்கலாம். இன்றைய தினம் கடமைகள் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, உங்களது மனம் கவர்ந்த காதலரை கேட்காமலேயே அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு மிக மிக அருமையாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்தாலும் நாள் முடிவுல கொஞ்சம் ஓய்வு நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாள் அமையும். நாளோட ஆரம்பம் கொஞ்சம் சோர்வா நீங்க இருப்பீங்க, டயர்டா இருப்பீங்க. ஆனா நாள் போக 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 மதியானம் வரும்பொழுது உங்களுக்கு சூப்பரான நல்ல முடிவுகள், உங்களது காரியங்கள்ல நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப மிக அருமையான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் குடும்ப ரகசியங்களை மட்டும் நீங்க யார்கிட்டயும் சொல்லாம இருங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. கொஞ்சம் கூடுதல் கவனம் அதில் செலுத்துங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு மிக மிக உதவியாக இருப்பார். சில முக்கியமான சில விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்து உங்களது காரியங்களை திறம்பட செய்து கொடுத்து உங்களுக்கு அன்பு மழை பொழியக்கூடிய வகையில் உங்களது வாழ்க்கை துணை இன்றைய தினம் சிறப்பாக நடந்து கொள்வாருங்க. எனவே மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் கட்டாயமாக குறைவு இருக்காது. மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான வாய்ப்புகள் இப்போது நல்லாவே இருக்கு. தேவையான உதவிகள் கிடைக்கும். எனவே மாணவர்கள் என்ன படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தேவையான உதவிகளும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கிறதுனால சிறப்பாக நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இன்றைய தினம் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். மனதிற்கு பிடித்த கோர்ஸ்களை நீங்க படிக்கலாங்க. தேவையான உதவிகளும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மிகப்பெரிய யோகம் இப்பொழுது மாணவர்களுக்கும் இருக்கு, பிசினஸ் பீப்புள்ஸும் இருக்கு, அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கும் இருக்குங்க. ப்ரமோஷன்ஸ் இன்னைக்கு தேடி வரக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுது. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும்னு வைங்களேன், நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியான இந்த மாதிரி தினசரி ராசி பலன்களை நீங்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறும் பொழுது ஒரு நாள் முன்னதாகவே நம்ம வீடியோ நீங்க பார்த்துட்டு உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க முடியும். அதற்கு நீங்க நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திருந்தா தான் உங்களுக்கு ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமா நம்ம தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு எதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. அதனால நீங்களும் பலன் பெற முடியும், நாங்களும் நல்ல ஒரு என்கரேஜ் பெற முடியும். ஏன்னா உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக ஒரு என்கரேஜ் அமையுங்க. லைக் பட்டனையும் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி புதியவர்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்துக்கான உங்கள் மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் பச்சை நிறத்தை யூஸ் பண்ணலாங்க. கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் அமையும். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கன்னிராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் நமது கன்னிராசி அன்பர்களில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல மனமாற்றங்கள் ஏற்படுங்க. சில வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். அது உங்களுக்கு சாதகமாக கூட அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது வீட்டு உறவினர்கள் அல்லது யாராவது ஒரு குடும்ப நண்பர்களுடைய விசேஷங்களை நீங்க கலந்துக்குவீங்க. வீட்டு விசேஷங்கள்ல நீங்க குடும்பத்தோடு கலந்து கொண்டு சில ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படலாம். ஆனால் தந்தை வழியில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்குங்க. சகோதர சகோதரிகள் வழியிலே உங்களுக்கு அவர்களது படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது கல்வி சம்பந்தமாகவோ சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஆனால் தந்தை வழி உங்களுக்கு உதவி இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க சிறப்பாக சமாளிச்சிடுவீங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு ரொம்ப நாளா மனசு சில பேருக்கு சில கவலைகள் உறுத்திட்டே இருந்திருக்குங்க. அந்த மாதிரி கவலைகள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் கவலைகள் நீங்கும், புத்திசாலித்தனமா நீங்க செயல்படுவீங்க. அதன் மூலமாக புதிய புதிய வாய்ப்புகளை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும். எனவே உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக அதிக நன்மை பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு. நட்புகள் மேம்படும், நட்புறவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நிலையில் அமையும். புதிய நட்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு சேர்ந்து நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் போது எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. எத்தனை பேர் லைக் பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய டார்கெட் 1 மில்லியன் லைக்ஸுங்க. கண்டிப்பாக அந்த தம்ஸ் அப் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிளை அழுத்தி விடுங்க, லைக் பட்டனை. கண்டிப்பாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். மேலும் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள். நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் என்னவா இருந்தாலும் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். அதன் மூலமாக ஆன் டைமில் நம்ம எல்லா கருத்துக்களுக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அனைவருமே உங்களது கருத்துக்களை தயங்காமல் தெரிவியுங்கள். மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.